தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று தூய ஆவியார் நவநாளின் 8வது நாள். ஞானம் அருளும் தூய ஆவியார் என்பதுதான் இன்றைய மைய சிந்தனை. இந்த ஞானம் என்பது மனித தன்மைக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலை. இந்த அப்பாற்பட்ட நிலை என்று சொல்லுகின்ற பொழுது மனிதனுடைய அறிவு அல்லது புத்தியின் வழியாக கிடைப்பதல்ல, மாறாக இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு கொடை. ஆகவேதான் தூய ஆவியார் கொடுக்கக்கூடிய இந்த கொடையாகிய ஞானம் நமக்குள் வருகின்ற பொழுது இந்த உலகத்தில் நாம் ஒவ்வொன்றையும் தேர்ந்து தெளிந்து இறை சித்தப்படி நடக்க இயலும். விவிலியத்திலே சாலமோன் அரசர் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், எனக்கு ஞானத்தை தாரும், உம்முடைய மக்களை வழி நடத்தக்கூடிய அந்த ஞானத்தை எனக்கு தாரும் என்று கேட்ட அந்த தருணத்தில் கடவுள் ஞானத்தை அவருக்கு கொடுத்தார். அவருக்கு கிடைத்த ஞானத்தை போல ஒரு ஞானம் இந்த உலகத்தில் யாருக்கும் கொடுக்கப்படவில்லை என்பது விவிலியம் தரக்கூடிய ஒரு உண்மை. ஆகவே படிப்பின் வாயிலாகவோ அனுபவத்தின் வாயிலாகவோ வருவதல்ல ஞானம், மாறாக கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு கொடை. இந்த கொடையை நாம் பெறுகின்ற பொழுது இந்த உலகத்திலும் சரி, விவிலிய உண்மைகளையும் சரி ஆழ்ந்து புரிந்து கொள்ளவும் இறைவனுடைய தீர்மானங்களையும் செயல்பாடுகளையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட இந்த கொடையாகிய ஞானத்தை நாம் பெற வேண்டுமெனில் தூய ஆவியானவரை பார்த்து நாம் கேட்க வேண்டும். இந்த நாளிலே தூய ஆவியானவரை பார்த்து இந்த வரத்துக்காக, கொடைக்காக நாம் ஜெபிப்போம். இன்று குழந்தை வரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தாமஸ் டெரிக் ருபினா, செல்பன் ஜெனிஃபா, மெர்லின் சுபி, ஏசு ரத்தினம் கிருபா, பவுலின் திவ்யா இவர்கள் ஒப்பு கொடுக்கிறார்கள். இறைவன் இவர்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்து வழி நடத்த வேண்டும் என்று நாம் அன்றாடுவோம். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, ஞானம் என்ற கொடையை தூய ஆவியார் வழியாக இந்த உலகிற்கு கொடுக்க திருவிழமானீரை இன்று இந்த நவநாளில் பங்கு பெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த ஞானத்தை தருவீராக. இந்த உலகத்தை கடந்து அப்பாற்பட்ட இந்த ஞானமானது எங்களுக்குள்ளே கடந்து வருகின்ற பொழுது இந்த உலகத்தின் உண்மைகளை, யதார்த்தத்தை புரிந்து கொள்ள, விவிலிய மறை உண்மைகளை புரிந்து கொள்ளவும் அதன்படி வாழக்கூடிய நிலை எங்களுக்கு கிடைக்கும். எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் நல்ல முறையில் வளர்த்தெடுக்க, நாங்கள் இருக்கக்கூடிய சமூகத்திலே நல்ல பேர் வாங்க, நாங்கள் செயல்படக்கூடிய அலுவலகங்களில் அந்த பணியிலே சிறந்து விளங்க இந்த ஞானம் எங்களுக்கு தேவைப்படுகிறது. அந்த ஞானத்தை எங்களுக்கு தருவீராக. அதிலும் குறிப்பாக குழந்தை செல்வம் வேண்டும் என்ற அந்த வேதனையோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, நீர் சொன்னீரே, திருமணத்தினுடைய நிறைவாக பலுகி பெருகுங்கள் என்ற ஆசிரை கொடுத்தீரே, அந்த ஆசிரை இந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. அதன் வழியாக இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை கொண்டாடக்கூடிய அருளை தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஞானம் அருளும் தூய ஆவியார். ஞானம் என்னும் கொடையானது மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலை. மனித அறிவால் அளவிட முடியாத ஒரு கொடை ஞானம். ஆண்டவருக்கு அஞ்சுங்கள், அதுவே ஞானம் என விவிலியம் சொல்லித் தருகிறது. ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் துவக்கமாக கருதப்படுகிறது. மனித அறிவின்படி மடமை என கருதுவதை இறைவன் தேர்ந்து கொள்கிறார். ஏனெனில் இறை ஞானத்தால் மனிதரால் எடை போட இயலாது. ஞானம் குறைவாக இருப்பவர்கள் என்னிடம் கேட்கட்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட இந்த தெய்வீக ஞானத்தை பெறும்போது இறைவனையே நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஜெபம். ஞானம் அருளும் ஆவியாரே, இறங்கி வாரும். மனித அறிவுக்கு புலப்பட மறைபொருளை அறிந்து கொள்ள வழிவகை செய்யும். ஞானத்தின் கொடையால் தெய்வீக இறைவனை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவும் அவரது வார்த்தையின்படி வாழவும் வழிகாட்டும். மனித ஞானத்தின்படி வாழ்க்கை நடத்தாமல் இறை ஞானத்தின்படி வாழ்ந்து இறைவனோடு இணைய அருள்தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தொடர்ந்து தூய ஆவியாரினுடைய ஜெபமாலையையும் தூய ஆவியார் நவநாளையும்
லிங்கிலே கண்டு மகிழுங்கள்.